அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் பிள்ளையார் சதுர்த்தி உற்சவம் 9ஆம் நாள் தேரோட்டம் திருத்தேர். நான் மத்தியானம் சுமார் ஒரு 1:30 மணிக்கு போனேன். மூலஸ்தானம் சந்தனக்காப்பு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. உற்சவமூர்த்தி காலையிலே தேருக்கு வந்துட்டார். பிள்ளையாரும் சண்டேஸ்வரரும் தனித்தனி தேருக்கு வந்துட்டாங்க. மிகச் சிறப்பானதொரு அலங்காரத்திலே கற்பகமூர்த்தி வரம் தரும் கற்பக விநாயக பெருமான் தேரிலே ஏறி அமர்ந்திருக்கிறார். மாலை சுமார் 5 மணி அளவிலே வடம் பிடிக்கப்பட்டு தேர் வலம் அதன் பின் சுவாமி கோயிலுக்கு சென்று பிறகு யானை வாகனத்தில் வருவார். இந்த பிள்ளையார்பட்டி கோயிலில் இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்குறது இப்போ தாங்க. சாயங்காலம்லாம் ரொம்ப கூட்டம் வந்துடும். சந்தனக்காப்பு அலங்காரம் பார்க்குறதுக்கு ரொம்ப கூட்டம் வந்துடும். இப்போ நானே கூட்டம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் போனேன். ஆனால் சுத்தமாக கூட்டம் இல்லை. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் பிள்ளையார் சண்டேஸ்வரரை காமிக்கிறேன். பிள்ளையார் சண்டேஸ்வரர். வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை. பக்தர்கள் சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜனங்க வர ஆரம்பிச்சிடும். அதற்குள்ள ஏற்பாடெல்லாம் ஆலய நிர்வாகம் மிகச் சிறப்பான முறையிலே செஞ்சுருக்காங்க. நான் நேராக போய் தேரில் இருக்க சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். நான் கும்பிட்ட சாமியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து நான் இந்த பதிவு செய்கிறேன். அனைவரும் கற்பக விநாயக பெருமானை தரிசனம் செய்து கற்பக விநாயக பெருமானின் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குய்தல் வேண்டின், நலமெல்லாம் குறிதல் வேண்டின், அற்புத கற்பகமூர்த்தி களஞ்சிய தெய்வத்தின் பொற்பதம் பணிந்து பாருகிறது பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் பிள்ளையார் சதுர்த்தி திருவிழா 9ஆம் நாள் காலை தேர் உற்சவத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு சதுர்த்தி. காலையில் தீர்த்தவாரி, நைட்டு பஞ்சமூர்த்தி புறப்பாடு. அனைவரும் தரிசனம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.